நேபாளில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறோம். வாங்க போலாம். என்னது நேபாளில் ஃப்ரெண்டா அப்படிதான் யோசிப்பீங்க. எங்க அம்மாவும் அப்படிதான் கேட்டாங்க. அது என்னன்னு கடை சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்ரோல் பம்ப்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் எந்திச்சு பக்கம் இந்த ஒரு வியூல தான் எந்திரிச்சேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு அண்ணா தான் நமக்கு பெட்ரோல் பம்ப்ல ஸ்டே பண்ணதுக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொன்னோம். நம்ம டென்ட்டை வந்து அப்படியே கலத்தி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நம்ம லக்கேஜ் பேக். அதையும் வண்டியில பின்னாடி கட்டி வச்சாச்சு. நம்ம டென்ட்டையும் அப்படியே பின்னாடி கட்டி வச்சிட்டோம். சோலோவா டிராவல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால உங்க சப்போர்ட்டை மட்டும் அள்ளி கொடுத்துருங்க. அந்த அண்ணாக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டிராவல் அப்போ இந்த மாதிரி பழம் வாங்கி சாப்பிட்டேன்னா நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த ஒரு ட்ரிக் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நேபாளுக்குள்ள டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்துட்டு வந்ததே எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருந்துச்சு. அனிமல்ஸ் உள்ள காட்டுல நம்ம டிராவல் பண்ணனால அங்கங்க இந்த மாதிரி செக்கிங் இருக்கும். அங்கங்க நம்ம வண்டி நிறுத்தி தான் போகுது மாதிரி இருக்கும். போற வழியில இந்த ஒரு பெரிய பிரிட்ஜையும் பார்ப்போம். அப்படியே சைட்ல லேக் வியூவும் பார்ப்போம். அங்க எல்லாருமே ராஃப்டிங்கும் போயிட்டு இருந்தாங்க. அனிமல்ஸ் இருக்கனால ஒரு பெரிய வண்டிக்கு பின்னாடி தான் ஒரு வண்டியா விடுவாங்க. நம்ம லைன் பை லைனா தான் போகுது மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல லக் இருந்தா இந்த ஒரு ரோட்ல நம்ம மானு கூட நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பெட்ரோல் இல்லைன்னா ஃபுல் லக்கேஜையும் கலத்திட்டு மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய ஒரு வேலையா இருந்துச்சு எனக்கு. அப்படியே நேபாளி தாலியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். 5:30 மணி ஆனாலே இங்க இருட்ட ஆரம்பிச்சிருது. போற வழியில ஃபுல் மூன் பார்த்தோம். அது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வீடு ரீச் ஆனது மீன் சாப்பாடு தான் இருந்துச்சு. மீன் அவ்வளோ சாப்பிட்டா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யார் அந்த நேபாள் அடுத்த வீடியோ சொல்றேன். பை கைஸ்.